ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 118 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் லூஃபியும் ஈமுவும் வந்து வேற லெவலில் ஃபைட் பண்றாங்க. என்னதான் லூஃபி வந்து அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் கொடுக்கனாலுமே ஈமு மேல அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்கனாலுமே நல்லாவே டஃபா ஃபைட் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த சாப்டர்ல. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா சாப்டருக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட டைட்டில் வந்து வாய்டி. இந்த சாப்டரோட கலர் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதில் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அண்டர் வாட்டரில் வந்து லைக் கடல் கடியில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இமேஜில் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நாமைக்கு பக்கத்தில் ஒரு ஆமை இருக்கும். அந்த ஆமையோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும். இந்த ஒரு பேட்டர்னை வந்து நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட கலர் ஸ்பிரிட்டில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நாமியோட தலையில் வந்து கிரவுண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனிமலோட தலையில் வந்து கிரவுண்ட் இருக்கும். ஓட எதே ஒன்று டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெளிவாக தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரு லைனை போட்டு காமிக்கிறாங்க. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லைனை போட்டு காமிக்கிறாங்க. மெமரிஸ் ஆஃப் ஒன் ஃபேட்ஃபுல் டே. அதுபடி ரெண்டு பேர் வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து டிரான்ஸ்பனிக் ஸ்டைல் மூலமா பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுபடி ஒருத்தனுமே வந்து ஹலோ ஹலோ எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்ட்டு என்னோட சைடுல இருந்து வாய்ஸ் வர ஆரம்பிக்குது. ஹலோ, இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. நீ வந்து யாரு? மூ வந்து மூவு, லைக் மூ வந்து ஈமு. நீ வந்து யாரு? நூசியான்ட்டி. உடனே ஆப்போசிட்ல இருக்கவன் பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஜாய் பைன்ட்டி. இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது ஈமுவும் ஜாய் பையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இல்லவே இல்லை. ஜஸ்ட் வந்து நார்மலா தான் கம்யூனிகேஷன் பண்ணிருக்காங்க. மேபி லேட்டரா வந்து ஃப்ரெண்ட்ஸா கூட மாறிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் குறிப்பா இந்த மெமரிஸ்ல வந்து ஜாய்பியோட ஸ்மைலை காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்மைல் அப்படியே வந்து லூஃபியோட ஸ்மைலை பார்க்குற மாதிரி இருக்குது. ரெண்டுமே அக்யூரேட்டா வந்து 100% மேட்ச் ஆகுது. இப்போதைக்கு ஈமோ மேல திங்க் பண்ணி பார்த்துட்டு ஜாய்பை இறந்து போய், அதாவது பாரிஸ் ஆகி பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்க போஸ்ட்ல எதுக்காடி இந்த டைம்ல வந்து எனக்கு அவனோட மெமரிஸ் வந்து அவிக்கன் ஆகுதுன்ட்டு லூஃபி அட்டாக் பண்ண ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கான். அண்ட் குறிப்பா அவன் கையோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக் ஃபிளேம் உருவாக ஆரம்பிக்குது. அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கையுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. லைக் லூஃபியோட கை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. லூஃபியுமே வந்து அந்த அட்டாக் வந்து தலையை நோக்கி வருதுன்ட்டு தலையை வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போவான். லைக் தலையை வந்து கீழே கொண்டு போயிடுவான். நிறைய டைம் பார்த்திருப்பீங்களா, அவன் தலை வந்து கீழே போகும். அதுபடி தலையை கீழே கொண்டு போறான். பட் ஸ்டில் லூஃபியோட தலை எங்க போனாலுமே வந்து ஈமோட கை வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணுது. லைக் லூஃபியோட கை வந்து அட்டாக் பண்ணும் பாத்தீங்களா, எனிமி எங்க போனாலுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அட்டாக் பண்ணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போதைக்கு ஈமோட கை எக்ஸ்டெண்ட் ஆகி டைரக்டா லூஃபியோட தலையை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்றது மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகுது. அது மூலமா லூஃபிக்குமே அடிபடுது. இப்போ லூஃபியுமே அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து வெளிய வரான். வெளிய வர போஸ்ட்ல வந்து அவன் ஃபேஸ் வந்து கரிஞ்சு போயிருக்குது. அண்ட் குறிப்பா ஈமோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் ஈமோமே டக்குன்னு டாஷ் பண்ணி லூஃபிக்கு பின்னாடி வந்துட்டான். பின்னாடி வந்து அவன் சோட வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போஸ்ட்ல வந்து டக்குன்னு லூஃபி வந்து எஸ்கேப் ஆயிடுதான். எஸ்கேப் ஆகி வந்து டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஈமோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு சில அடிகள் பாத்தீங்கன்னா ஈமோ மேல விழுது. என்னதான் விழுந்தாலுமே வந்து அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லவே இல்ல. அந்த எல்லா அடியும் வாங்கிட்டு வந்து நம்ம ஈமோமே கேஷுவலா வந்து ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பிளாக் ஃப்ளேம் உருவாக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஈமு உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக் ஃப்ளேமுமே வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அதுல இருந்து லூஃபி வந்து டாஷ் பண்ணி போயிட்டே இருக்கான். பட் ஸ்டில் ஈமு விடாம வந்து ஏகப்பட்ட பிளாக் ஃப்ளேம் உருவாக்கி அதை வந்து லூஃபியை ஃபாலோ பண்ண வைக்கிறான். லூஃபியும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதெல்லாமே என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. அண்ட் குறிப்பா இதை பார்க்க போஸ்ட்ல வந்து பாம் மாதிரி இருக்குன்ட்டு தெரிச்சு ஓடிட்டே இருப்பான். அது வந்து மேல படக்கூடாதுன்ட்டு அந்த எல்லா பிளாக் ஃப்ளேமுமே வந்து லூஃபி மேல படக்கூடாதுன்ட்டு லூஃபியுமே தெரிச்சு ஓடிட்டே இருப்பான். ஒரு கடத்துக்கு மேல லூஃபியுமே வந்து நான் எவ்வளவு தூரம் போனாலுமே எவ்வளவு தூரம் தள்ளி போனாலுமே வந்து இது என்ன ஃபாலோ பண்ணி தான் இருக்குன்ட்டு ஜெட் கேட்லிங் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து ஏர்லயே வெடிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் கொமு கொமுன்னு மார்ஜின் அட்டாக் யூஸ் பண்றான். மார்ஜினா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவறான். லைக் ஜீனியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவறான். இந்த ஜீனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. லைக் வந்து ஜீனி எப்படி இருக்கும், தாடி வச்சிருக்கும், பின்னாடி முடி வந்து வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குது. லைக் பெருசா இருக்குது. இந்த ஜீனியுமே வந்து பெருசா இருக்குது. இதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ ஸ்பாய்லர் வந்துச்சோ அப்போதுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது பார்க்கிறதுக்கு வந்து அல்டிமேட்டா இருக்குது. ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்குது பார்க்கிறதுக்கு. அண்ட் லூஃபியுமே ஜீனியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஜீனி எப்படி சிரிக்கும் அதே மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. லைக் லேம்ப்ல இருந்து ஜீனி வெளிய வர போஸ்ட்ல எப்படி சிரிக்கும் அதே மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஈமோ பார்த்துட்டு நீ வந்து நினைக்கிறியா நீனும் லோக்கியும் ஃபைட் பண்ணதை நான் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு எல்லாமே தெளிவா தெரியும். நீ எப்படிலாம் ஃபைட் பண்ணுவா எப்படிலாம் அட்டாக் பண்ணுவான்ட்டு நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்ட்டு. அண்ட் குறிப்பா லூஃபி ஒன்று சொல்லுவான் பார்க்கணும் அல்டிமேட்டா இருந்துச்சு. லைக் அவன் வந்து செத்து போயிட்டான். அவன் டெத் கண்டிப்பா வேஸ்டா போகாதுன்ட்டு ஈமோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு லாங்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. லைக் லோக்கியோட வாய்ஸ் வருது. ஹே மோரா நான் இன்னும் சாகவே இல்லைன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே வந்து ஹே லோக்கி
லோக்கி நீ இன்னும் சாகவே இல்லையான்ட்டு செம அல்டிமேட்டா இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். அப்போ ஈமு இருக்கான் பாத்தீங்களா, டைரக்டா லோக்கி அட்டாக் பண்றதுக்காண்டி பிளாக் ஃப்ளேமை ஏம் பண்ணுவான். அதை பார்த்து லோக்கியோட வெப்பனான ராக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அது ஸ்கொட்டெல்லாம் மாதிரி நம்ம லோக்கியை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் என்ன பண்ணாலுமே லோக்கியால வந்து நகர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பான், கொஞ்சம் கூட நகர முடியாது. அப்போ அந்த டைம் ஈமுமே பிளாக் ஃப்ளேமை வந்து லோக்கி மேல லான்ச் பண்ணிடுவான். அதை பார்த்து ஸ்கொட்டில் வந்து அந்த அட்டாக்கை அது வாங்குறதுக்காடி முன்னாடி வருமா. லோக்கியுமே சொல்றான், ஹே ஸ்கொட்டில் இங்க தள்ளி போயிடலாம் உனக்கு அடிபட்டுருன்ட்டு. பட் அது கேட்காம வந்து முன்னாடி வந்துட்டே இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஜிம்பே வரான். ஜிம்பே வந்து ஃபிஷ்மன் கராத்தே மூலமா அந்த பிளாக் ஃப்ளேமை வந்து அசால்ட்டா நலிஃபை பண்றான். இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து லோக்கியா இருக்கட்டும் லூஃபியா இருக்கட்டும் அந்த பிளாக் ஃப்ளேமை சமாளிக்க முடியாம தண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஜோராவா இருக்கட்டும், ஜோராவே வந்து அடி வாங்கியிருப்பான் அந்த பிளாக் ஃப்ளேம் மூலமா. பட் ஜிம்பே வந்து அசால்ட்டா ஃபிஷ்மன் கராத்தே மூலமா வந்து இதை நலிஃபை பண்றான். இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்து லூஃபியுமே ஜிம்பேயை பார்த்துட்டு, ஜிம்பே நீ நல்ல வேலை பண்ணிருக்கான்ட்டி. அதுக்கு ஜிம்பேயுமே, லூஃபி உனக்கு வந்து இவனை நாங்க பாதுகாக்கிறோம்னா வந்து நீ கவலைப்படாத, நாங்க இதை பண்ணி கொடுத்தோம், நாங்க வந்து இவனை பாதுகாக்கிறோம்ட்டி. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து ஜிம்பே எனக்கு இப்போ ரொம்பவே ரிலீஃபா இருக்குது, இவனை நான் உங்ககிட்ட விட்டுருந்தேன், ஆஃப்டர் ஆல் வந்து இவன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டி. டக்குன்னு லோக்கியுமே வந்து நீ யாரை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்றா, யூ லிட்டில் ஸ்க்ரூட்டி, நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதுன்ட்டி. பட் அதெல்லாம் கண்டுக்காம வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. லைக் லூஃபியும் ஜிம்பேயும் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இது மூலமா எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து மேபி லோக்கி வந்து ஸ்ட்ராகர்ஸ்ல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அதை வந்து எல்போ ஃபார் கூட எண்ட்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்போதைக்கு ஜிம்பேயுமே வந்து லூஃபி கிட்ட நீ வந்து இதை பத்தி கவலைப்படாத, நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எனிமியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேலன்ஸ் நான் பார்த்துக்கிட்டதுன்ட்டு. அப்போ அந்த டைம் வந்து நாமி ஊசப்பு வந்து லூஃபியை பார்த்துட்டு இது வந்து உண்மையாவே லூஃபியான்ட்டு. ஏன்னா லூஃபி இப்போதைக்கு ஜீனி ஃபார்ம்ல இருப்பான். அண்ட் குறிப்பா லூஃபிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈமோவை பார்த்துட்டு இவனை தானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ட்டி. இவன் வந்து யாருன்னு சொல்ல போஸ்ல, இவன் வந்து யாருன்னு கேட்க போஸ்ல வந்து ப்ரூக்குமே பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் வந்து காட் நைட்டுக்கு மேல இருக்கான். பட் அவன் 5 எல்டர் கிடையவே செய்யாது. மேபி வேற எவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. அப்போ ஊசப்புமே ஏன் இவன் வந்து காட் நைட்டோட கம்யூடர் இருக்க கூடாதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போஸ்ல ப்ரூக்குமே பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே மிஸ்ஸா இருக்குது. லைக் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மிஸ்ஸா இருக்குது. நமக்கு தெரியாத ஏகப்பட்ட மர்மங்கள் வந்து அதை சுத்தி இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பிராங்கியுமே வந்து ப்ரூக்கு நம்ம இவளை வந்து எப்படி வெளியே எடுக்கிறதுன்ட்டு டக்குன்னு ப்ரூக்குமே வந்து பிரின்சஸ் சூரின்னு சொல்லுவான். இதுக்கிடையில பிராங்கியுமே வந்து ஒருத்தன் ஃப்ரீஸ் ஆயிருக்கான், ஃப்ரோசன் ஆயிருக்கான், அவனை நம்ம எப்படி காப்பாத்துறதுன்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே ரொமாலிக்கு முன்னாடி ராபினா இருக்கட்டும் லூஃபியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே உறைஞ்சி போயிருந்தாங்கன்ட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஈமு வந்து பார்க்கறான். பார்த்துட்டு வந்து அவங்க கன்குவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல ஒருத்தர் வந்து பிரின்சஸ் சூரின்னு சொன்னான். டோன்ட் டெல் மீ இது வந்து அவனான்ட்டி. லைக் நம்ம ஈமு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அதாவது எஸ்பிரி கிங்டம்ல வார் நடந்த டைம்ல வந்து பிரின்சஸ் சூரி தான் வந்து கிங் லூவனை வந்து கில் பண்ணிருப்பா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈமுமே இருந்திருப்பான், அதே மாதிரி ப்ரூக்குமே இருந்திருப்பான். இப்போ அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு வந்து இது வந்து அவனா இருக்கும்போது திங்க் பண்றான். லைக் வந்து அவனா இருக்குமான்ட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறான் ஈமு. அப்போ லூஃபியுமே ஜீனி ஃபார்ம்ல வந்து அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல ஆர்மன் ஹாக்கியை கோட் பண்ணி ஈமு வந்து அட்டாக் பண்றான். நீ வந்து வைடு ஓபன்ல இருக்கான்ட்டு. பட் ஈமு வந்து அசால்ட்டா வந்து ஒரு கையில லெஃப்ட் கையில பாத்தீங்கன்னா தடுக்கிறான். அந்த அட்டாக்கை தடுத்துட்டு வந்து நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் உன்ன நோட் பண்ணவே இல்லைன்ட்டு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு அசால்ட்டா அட்டாக் பண்றான். ஈமு வந்து லூஃபி அட்டாக் பண்றான். அண்ட் கூடவே உனக்கும் அந்த ஜெயண்ட் லோக்கிக்கு என்ன ஃபேட் நடந்துச்சோ அதே ஃபேட் தான் நடக்க போகுதுன்ட்டு ஸ்டிக்மா அட்டாக் யூஸ் பண்றான். லைக் வந்து ஒரு பெரிய சோடு வருது. பெரிய சோடு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி குத்த வந்துட்டு இருக்குது, சாரி லூஃபியை குத்த வந்துட்டு இருக்குது. லூஃபியுமே தெரிச்சு ஓடிட்டே இருப்பான். அண்ட் கூடவே வந்து நம்ம ஈமு என்ன பண்றான்னா ஏகப்பட்ட பிளாக் ஃப்ளேம் உருவாக்கி லூஃபியை நோக்கி அனுப்பி வைக்கிறான். லூஃபி தெரிச்சு ஓடிட்டு இருப்பான், எந்த ஒரு அட்டாக்கும் மேல படக்கூடாதுன்ட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பான், ஃபாரஸ்ட்குள்ள தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். அப்ப ஈமுமே என்ன பண்றான்னா முதுகுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்குள்ள இருந்து ஒரு பிளேட வெளிய எடுக்கிறான். தி பிளேட் ஆஃப் வார்டுன்ட்டு ஒரு பிளேட வெளிய எடுக்கிறான். அந்த பிளேட எடுத்துட்டு வந்து டைரக்டா லூஃபி நோக்கி போயிட்டு இருக்கான். லூஃபியுமே வந்து ஃபாரஸ்ட்குள்ள ஓடி தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். லைக் வந்து பின்னாடி ஏகப்பட்ட பிளாக் ஃபிலிம் வருது, ஒரு சில ஸ்டிக்மா வந்துட்டு இருக்குது, எல்லாத்துல வந்து தப்பிச்சு போறதுக்கு போயிட்டு இருப்பான். பட் எல்லாமே வந்து ஒரு கடத்துல வந்து லூஃபியை சுத்தி வளைக்குது. ஈமுமே அந்த இடத்துக்கு வந்துருதான். ஈமு இப்போ வந்துட்டு வந்து அந்த சோட வச்சு தி பிளேட் ஆஃப் வார்டை யூஸ் பண்ணி லூஃபியோட நெஞ்சில வந்து குத்தி கிழிக்கிறான். லைக் அலபாஸ்டர் ஆர்க்ல வந்து நம்ம குரோக்கடல் எப்படி அட்டாக் பண்ணிருப்போம் அதே மாதிரி அட்டாக் பண்றான். அது மூலமா லூஃபியோட நெஞ்சில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது, ரத்தம் வெளியே வந்துட்டே இருக்குது. அப்போ ஈமுமே லூஃபியை பார்த்துட்டு லூஃபி கண்டிப்பா வந்து ஜாய்பே இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஜாய்பே வந்து இந்த அளவுக்கு வீக்கா இருக்க மாட்டான்ட்டி. டக்குன்னு ஒரு லைனை போட்டு காமிக்கிறாங்க, தி கிங் ஆஃப் தி வேர்ல்ட் ஓவர்வெல்மிங் ஆரான்ட்டி. கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாப்டர் முடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக்னு சொல்லிருக்காங்க. இந்த சாப்டர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்து வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லோக்கியும் ஈமும் ஃபைட் பண்ண போஸ்ல வந்து லோக்கி ஈமுக்கு மேல ஏகப்பட்ட அட்டாக் பண்ணிருப்பான். அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருந்திருக்கும், ஈமுக்குமே அடிபட்டு இருக்கும். பட் இந்த சாப்டர்ல வந்து லூஃபி வந்து அந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டான், அடிச்சதுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்காது. சோ அதனால எனக்கு என்ன டவுட்னா வந்து லோக்கி லூஃபியோட வந்து பவர்ஃபுல்லா அது எனக்கு ஒரு தோணிட்டே இருக்குது. அண்ட் குறிப்பா எல்போ ஃபார்க்ல ஈமு கிட்ட நம்ம லூஃபி தோத்து போனா வந்து சன் கார்டே தோத்து போன மாதிரி. பட் எல்போ ஃபார்க்ல இருக்கக்கூடிய எல்லா ஜெயின்ஸ்மே வந்து சன் கார்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. சோ லூஃபி தோத்து போனா வந்து சன் கார்டு தோத்து போன மாதிரி. அதுபடி எல்லா ஜெயின்ஸோட இன்ஸ்பிரேஷனுமே வந்து தோத்து போன மாதிரி தானே. சோ அதனால எனக்கு என்ன
தோணுதுன்னா வந்து கண்டிப்பா லூஃபி தோத்து போக மாட்டான். ஏதாவது ஒரு பவர் அப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று பண்ணி வந்து ஈமோ வந்து இயல்பை விட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அதை எனக்கு தோணிட்டு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம லூஃபி தோத்து போனா சன் கார்டு தோத்து போன மாதிரி, அதுபடி எல்லாரோட இன்ஸ்பிரேஷனும் உடஞ்சு போன மாதிரி. ஏன்னா எல்லாருமே வந்து சன் கார்டு மாதிரி இருக்க ஆசைப்படுறாங்க. ஸோ லூஃபி தோத்து போனா அவங்க இன்ஸ்பிரேஷன் எல்லாமே உடஞ்சு போன மாதிரி. அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் கூடவே இன்னொரு விஷயத்தை இப்போதைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூமரா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்து டவுட் தான். பட் என்னன்னா வந்து யாராவது ஒருத்தன் எக்ஸ்ட்ரா உள்ள வந்து உள்ள வந்து ஈமோ வந்து டிஃபீட் பண்ணி, அதாவது ஈமோ டிஃபீட் பண்ணி இங்க இருந்து அனுப்ப வாய்ப்பு இருக்குன்ட்டு. அது மேபி மங்கிடி டிராகனா கூட இருக்கலாம், அப்படி இல்லனா வந்து சாங்ஸா கூட இருக்கலாம்ட்டு. இது ஒரு ரூமரா போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு சைடு வந்து லோகி தோத்து போயிட்டா, இன்னொரு சைடு வந்து ஆல்மோஸ்ட் லூஃபிமே தோத்து போயிட்டா. சோ ஈமோ இங்க இருந்து அனுப்புறதுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் வந்தாகணும்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மங்கிடி டிராகனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மங்கிடி டிராகன் கிட்ட தான் வந்து அந்த ரெயின் கார்னஸோட பவர் இருக்குது. அத பத்தி வேர்ல்ட் கவர்மெண்ட்டுமே பயப்படுறாங்க. மேபி அவன் வர கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரூமர் தான். பட் ஸ்டில் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நிறைய பேர் சாங்ஸா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.